தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருளுரை துளிகள் நேயர்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 6வது அதிகாரம் 1வது வசனம். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. நமக்கு நன்கு பரிச்சயமான ஒரு வேத பகுதி. இதனுடைய வரலாற்று பின்னணியை நம்ம பார்க்கும்போது, உசியா என்கிற ஒரு மன்னன் யூதா ராஜ்யத்தை ஆண்டு வந்தான். சிறப்பான ஆட்சி செய்த ஒரு மன்னன் இவன். தன்னுடைய 16வது வயதுல அரசனாக்கப்பட்டான். ஆரம்ப காலகட்டத்தில் தேவனுக்கு பயந்து தேவனுடைய வார்த்தையின்படி அவன் வாழ்ந்ததுனால அவனுடைய அந்த ஆட்சியை தேவன் ஆசீர்வதித்தார். ஆகையினால அவனுடைய அந்த ஆட்சிக்கு கீழாக வாழ்ந்த ஜனங்கள் சந்தோஷத்தோட சமாதானத்தோட வாழ்ந்த பல ஆண்டுகள் இருந்தது. ஆனால் பிரியமானவர்களே, இந்த ராஜாவுடைய கடைசி காலகட்டத்துக்கு வரும்போது தன்னுடைய மன மேட்டிமையினால தன்னை தேவன்தான் உயர்த்தி இருந்தார் என்பதை மறந்து மன மேட்டிமையினால தேவனுடைய பார்வைக்கு பொல்லாங்கான காரியத்தை அவன் செய்கிறான். ஆனபடினால தேவன் அவனை தண்டிக்கிறார். சில காலம் குஷ்டரோகம் பாதிக்கப்பட்டவனாக வாழ்ந்து கடைசியில இந்த மன்னன் இறந்து போகிறான். அந்த சமயத்துல அந்த நாட்டில் வாழ்ந்த ஜனங்களுக்கு பல கேள்விகள், பலவிதமான சந்தேகங்கள். காரணம், இவ்வளவு நாட்கள் எதை குறித்தும் அக்கறை இல்லாமல் சந்தோஷத்தோடையும் சமாதானத்தோடையும் வாழ முடிந்தது. ஆனா இப்பொழுது அந்த ஆட்சி பீடத்துல யாருமே இல்லை. அடுத்த ராஜா எப்படிப்பட்டவனாக இருப்பான் என்கிற கேள்வி. ஒருவேளை ஒரு சிறந்த ராஜா இல்லாமல் போனால் அண்டை நாட்டில் இருக்கக்கூடிய பகைஞர்கள் வந்து தங்களுடைய நாட்டை ஆக்கிரமித்துக் கொள்வாங்களோ என்கிற பயம். ஒருவேளை இனி வரப்போகிற ராஜா மக்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய மனுஷனா இருப்பானா? இப்படி பலவிதமான கேள்விகளும் பயமும் நிறைந்த ஒரு சூழ்நிலை. அந்த சமயத்துல தான் தேவன் ஏசாயா என்கிற இந்த தீர்க்கதரிசியின் மூலமாக ஏசாயா தீர்க்கதரிசிக்கும் அந்த நாட்டில் வாழ்ந்த ஜனங்களுக்கும் தேவன் ஒரு வித்தியாசமான விதத்துல, ஒரு குறிப்பிட்ட விதத்துல தம்மை தேவன் விளங்க பண்ணுகிறார். அந்த ஒரு தரிசனத்தினுடைய காட்சியைத்தான் இந்த முதல் வசனம் நமக்கு காட்டுகிறது. ஒருவேளை இந்த யூதா நாட்டினுடைய ஆட்சி பீடம் அது வெறுமையாக காணப்பட்டாலும் தேவன் அந்த மக்களுக்கு அன்னைக்கு உணர்த்தின ஒரு விஷயம், ராஜாதி ராஜாவாக இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்த தேவன் இன்னும் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதையும், அது மட்டுமல்ல, அவர் இன்னும் அவருடைய சிங்காசனத்துல வீற்றிருக்கிறார் என்கிற அந்த உண்மையும் தேவன் ஜனங்களுக்கு விளங்க பண்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய வருடத்திற்குள்ளாக நம்ம வந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலையும் நமக்கு நிறைய கேள்விகள், அச்சங்கள், பயங்கள். இந்த வருஷம் எப்படி நமக்கு இருக்கும்? ஒருவேளை கடந்த வருடத்திலிருந்து நம்ம அந்த புதிய வருடத்திற்கு காலெடுத்து வைத்திருக்கும் பொழுது கூட கடந்த வருடத்துல நமக்கு ஏற்பட்ட சில கஷ்டங்கள், கவலைக்கிடமான சில சம்பவங்கள், இந்த வருத்தம்லாம் இன்னும் மாறாம கூட நமக்கு இருக்கலாம். அதோடு கூட இந்த புதிய வருடத்துல நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வேலை, நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பு, திருமண வாழ்க்கை, இப்படி நமக்கு பலவிதமான கேள்விக்குறிகள் நமக்கு இருக்கலாம். ஆனால் இதன் மத்தியில எல்லாம் நமக்கு
அதிகமாக நம்பிக்கை தரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போது, நம்முடைய தேவன், என்னையும் உங்களையும் அழைத்திருக்கக்கூடிய இந்த தேவன், அவர் தம்முடைய சிங்காசனத்துல எப்பொழுதும் வீற்றிருக்கக்கூடியவர். இந்த உலகத்துல எப்படிப்பட்ட மாற்றங்கள் வந்தாலும், உலகத்துல இருக்கக்கூடிய அரசு அமைப்புகள் இது மாறலாம். நம்மை சுற்றில இருக்கக்கூடிய பொருளாதார அந்த ஒரு நிலைமை இது மாறலாம். ஒருவேளை நமக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சரீர பலம் இதெல்லாம் குறைந்து போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படலாம். எது எப்படி நடந்தாலும் நம்முடைய தேவன், நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிற தேவன், நமக்காக இந்த உலகத்துல தம்முடைய சொந்த குமாரன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அந்த அளவு நம்மை நேசித்த தேவன், நமக்காக கல்வாரி சிலுவையில தம்முடைய குமாரனை ஒப்பு கொடுத்த அந்த தேவன், அவர் என்றென்றைக்கும் சதா காலங்களிலேயும் ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்கக்கூடியவர். அப்படின்னு சொன்னா, அவருடைய அனுமதி இல்லாம, அவருடைய அறிவு இல்லாம நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. அவர் அனுமதிக்காத பட்சத்துல நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு சம்பவமும் நடக்காது. அப்படியானால் இது நமக்கு அதிகமான நம்பிக்கையை கொடுக்கணும். இந்த வருடத்துல நம்முடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் நம்முடைய தேவனுடைய அந்த ஞானமும் அவருடைய அனுமதியும் இல்லாமல் நடக்காது. அவர் என்னுடைய வாழ்க்கையை குறித்து அக்கறை கொண்டிருக்கிற தேவன், அவர் சிங்காசனத்துல வீற்றிருக்கிறார். இதுதான் நமக்கு முன்னேறி செல்வதற்கான ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதோடு கூட சேர்த்து இன்னொரு சிந்தனையும் என்னுடைய மனதில் வருகிறது. ராஜாதி ராஜாவாய் இருக்கக்கூடிய இந்த தேவன், அண்ட சராசரங்கள் யாவற்றையும் படைத்து சதா காலங்களிலேயும் ராஜாவாய் வீற்றிருக்கிற தேவன், நம்முடைய இருதயங்களையும் அவர் வீற்றிருக்கிறார் இல்லையா? இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுது நம்முடைய இருதயத்திற்குள்ளாகையும் அவர் வந்து அவர் வீற்றிருக்கிறார். ஆனா கேள்வி இதுதான், நம்முடைய இருதயத்தினுடைய அந்த ஆட்சி பீடத்தில் அவர் அமர்த்தப்பட்டிருக்கிறாரா? நம்முடைய வாழ்க்கையினுடைய ராஜாவாக அவர் அமர்த்தப்பட்டிருக்கிறாரா? இன்னும் நம்முடைய வாழ்க்கையில அவரை ராஜா வாக்காத பகுதிகள், அவரை கர்த்தர் ஆக்காத பகுதிகள், அவரை ஆளுகை செய்ய விடாமல் இருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய பகுதிகள் நம்முடைய வாழ்க்கையில உண்டா? ஒருவேளை இந்த புதிய வருடம் அதையெல்லாம் சரி செய்வதற்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். ஒவ்வொரு வருடத்தையும் நம்ம தாண்டி புதிய வருடத்திற்குள்ளாக கால் எடுத்து வைக்கும்போது, பிரியமானவர்களே, ரீசெட் பட்டன் அதை அழுத்துவதற்கு நமக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு அது. இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த முதன்மையான ஸ்தானத்தை கொடுக்காமல் நம்ம இருந்திருப்போமானால், நம்முடைய சமயத்துக்கு அவர் ராஜா, நம்முடைய கையில கிடைக்கக்கூடிய வருமானம், பணம், இதற்கும் அவர் ராஜா. நமக்கு இருக்கக்கூடிய தாளந்துகள், கிருபை வரங்கள், இவை யாவற்றுக்கும் அவர் ராஜாவா இருக்கக்கூடியவர். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில நாம் அவரை அழைத்த போது நம்முடைய இருதயத்திற்குள்ளாக வந்திருக்கிற இந்த தேவனை அவருடைய அந்த ராஜா ஸ்தானத்தில் நம்ம அமர்த்தாம நம்ம வைத்திருப்போமானால், இந்த புதிய வருடத்துல அந்த தீர்மானத்தை நம்ம எடுப்போம். ஆண்டவரே, இந்த வருடம் என்னுடைய சமயம் அது உமக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய தாளந்துகள், எனக்கு நீர் கொடுத்திருக்கக்கூடிய கிருபை வரங்கள், எனக்கு நீர் கொடுத்திருக்கக்கூடிய வருமானம், இது எல்லாவற்றிலையும் உமக்கு கொடுக்க வேண்டிய அந்த முதன்மை இடத்தை நான் கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, ராஜாதி ராஜாவை ஆராதிக்கக்கூடிய ஜனம் நம்ம.
ராஜாதி ராஜாவை மகிமைப்படுத்துறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிற ஜனம்னா அதை புரிந்து கொண்டவர்களாக இந்த வருடம் நம்முடைய வாழ்க்கையை நம்ம நடத்துவோம். தேவன் நம்மோடு கூட இருப்பார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார் என்கிற நம்பிக்கையோடு கூட முன்னேறி செல்வோம். தேவன் தாமே நம்மை அனைவரையுமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.